நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மல்லிகை பூஜாதி ரோஜா முல்லை பூ வேணுமா, தொட்டாலும் கை மணக்கும் பூவும் பட்டான ரோஜா பூவும் கதம்பம் வேணுமா, அம்மா வாங்குவீர் ஐயா வாங்குவீர். இதெல்லாம் அவசியம் வாங்கணுங்க. ஏன் சொல்றேன்னா, எங்க வீட்டில் அவங்க எல்லா ஆசனமும் போடுவாங்க. சுத்தமான காற்றை தான் சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பிராணாயாமம்னுட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. எல்லாராலையும் சுத்தமான காற்றை எங்கெங்க சுவாசிக்க முடியுது? எல்லா இடத்துலையும் தான் என்னதை சொல்றீங்க, பொல்யூஷன்ங்கிறீங்கல்ல. அதுதான் அசுத்தமா போயிடுச்சு காத்து. ஆண்டவன் செடி கொடிகளை படைச்சான் காற்றை சுத்தம் பண்ண. இந்த பூக்களெல்லாம் ஏன் படைச்சான் தெரியுமா? நாம் என்னமோ அழகுக்கு ஏதோ இப்படி தலையில வச்சுக்கிறதுக்கும் நினைச்சுக்கிடுறோம். இல்லைங்க, காற்றை சுத்தம் செய்யறதுக்காக தான் ஆண்டவன் அப்படி ஒரு அழகான பூக்களையும் அதோட வாசனையும் படைச்சிருக்கான். இப்ப கோயிலுக்கு போறோம், சாமிக்கு எம்புட்டு பூ போட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அங்க எம்புட்டு ஜனங்க வரும், அதெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு, அந்த காற்றை நல்லா சுத்தமா ஆக்குறதுக்காக தான் ஆண்டவனுக்கு அம்புட்டு பூ போடுறாங்க. அவ்வளவு எதுக்குங்க? இப்ப கல்யாணம் ஆகி புது பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு உள்ள விடுறோன்னு வச்சுக்கிடுங்க, அந்த உள்ள பூரா பூவா அலங்காரம் பண்றாங்களே, எதுக்கு? அந்த காத்து சுத்தமா இருக்கணும், சுத்தமான காற்றை சுவாசிச்சு வர சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான். அதெல்லாம் நமக்கு எங்கெங்க தெரியுது? சுத்தமான காற்றை சுவாசிக்கலன்னா மூச்சு திணறல், ஆஸ்மா வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நல்ல வைத்தியம் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம நாட்டில். கருப்பா வெத்தலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கரும் பச்சையா வெத்தலை இருக்கும்ல, அதை எடுத்து அதில் 2 கிராம்பை வச்சு நல்லா வாயில போட்டு சவைச்சு அந்த சாரை முழுங்கினா இந்த மூச்சு திணறல் போகும். ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிடுங்க, அதை அடுப்பில் நல்லா சுட்டுட்டு மிளகு தூள் இல்லை அதில் தோச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், மூச்சு திணறல் தன்னால ஓடிடும். வேற ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, பேரிச்சம்பழம் இருக்கவே இருக்கு, அது சாப்பிட்டா ஆஸ்மாக்கு நல்லதான். சரி போங்க, நான் வாழைப்பழம் வாங்க மாட்டேன், பேரிச்சம்பழம் வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆளுகளுக்கு இன்னொன்று சொல்றேன். காலையில எழுந்திருக்கவும் வேப்பங்கொழுந்து இருக்குல்ல, அதை நல்லா மென்று தின்னுடுங்க, நல்லா சுவாச பைய நல்லா சுத்தமாயிரும்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் மறக்காம நினைவு வச்சுக்கிடுங்க. அதோட வீட்டுக்கு போகும்போது இப்படி மல்லிகை பூவும் வாங்கிட்டு போங்க. இது மருந்துன்னு நினைச்சு நீங்க வாங்கிட்டு போகணும். காற்றை சுத்தப்படுத்துது இல்ல, எந்த பூ வாங்கிட்டு போறாலும் சரி வாசனை உள்ள பூவா வாங்கிட்டு போங்க. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ.